ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையிலையும் உனக்கான நல்லது நடக்கணுன்ற நோக்கத்தோடு தான் சீரடி சாய்பாபா உனக்காகவே இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட சொன்னேன். முதலிடத்தில் நீ இருந்து கொண்டு இரட்டிப்பாக எல்லா சந்தோஷத்தையும் பெற்று மும்மடங்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காகவே 1 2 3ங்கிற எண்ணை தொட சொன்னேன். நீ இன்னும் கடந்த கால நினைவுகள்லையே உன் மனசை வச்சுக்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்கிறத கொஞ்சம் நிதானமாக கவனமாக கேட்டு புரிஞ்சுக்கோ. கடந்த காலம் எந்த விதத்திலும் உன் மனசை உடைச்சிடக்கூடாது. கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை நீ கடந்து வந்துரு என் தங்கமே. உனக்காக இந்த சாயப்பா சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன்றத நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்ட? வாழ்க்கைனா சில சூழ்நிலைகள் உனக்கு புரியாததா, என்ன செய்யறதுன்னு தெரியாத விதத்தில் வந்து போகலாம். ஆனாலும் எப்படிப்பட்ட துன்பம் உன்னை நெருங்கினாலும் அந்த துன்பத்தை தூக்கி எறிஞ்சு இன்பத்தை நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் கொடுக்க இந்த சாயப்பா இருக்கேன்றதை மறந்துடாத. உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி அழகாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ என்னை முழுமையாக நம்பலாம். கண்டிப்பா உன்னை சீரும் சிறப்புமாக அமைதியான அழகான வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். நீ அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது மட்டுமில்ல, சம்பாதிக்கிறது மட்டுமல்ல, உடல்நிலையை ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறதும் அதை விட மிகப்பெரிய விஷயன்றத ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. இன்னைக்கு உன் குடும்பத்தோட நேரம் செலவிடாமல் உன் வாழ்க்கையை நீ சரியாக சந்தோஷமாக அனுபவிக்காமல் ஓடி ஓடி காசை சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறதால எதுக்கும் பிரயோஜனப்பட போகிறதில்ல. உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தானே சம்பாதிச்சு சேர்த்து வச்சதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். அதனால் உன் வருங்காலம் எதிர்காலம் வயசான காலத்தில் நீ நல்லா இதை சந்தோஷமாக அனுபவிக்கணும்னா இப்போது குடும்பத்தோடு கொஞ்சம் நேரத்தை செலவிட்டு சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் மகிழ்ச்சிக்காகவும் செலவிடலாம். பயப்படாமல் உன் கனவுகளை நோக்கி நீ முன்னேறிப்போ. இந்த சாயப்பா நீ உன்னோட ஒவ்வொரு அடியிலும் வழி நடத்தி வரும்போது உனக்கு என்ன கவலை? என் அருள் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதையும் யோசிக்க கூட தேவையில்லை. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க இந்த சாயப்பா கடமைப்பட்டிருக்கேன். உன் வாழ்க்கையை உருவாக்கும் சக்தியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே தேவையில்லை. உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே இந்த சாயப்பாவின் சம்மதத்தோட என் சித்தப்படி, என் திட்டப்படி, என் தீர்மானத்தின்படி தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மனசை தைரியமாக வச்சுக்கோ. உனக்கு எது நல்லதுன்னு உன்னை விட உன் சாயப்பா எனக்கு தானே நல்லா தெரியும். நீ என் மேலே முழு நம்பிக்கை வச்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டமாக இருக்கும் காரியங்களை கூட நான் சுலபமாக முடிச்சு கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையாக மாற்றி எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக இந்த சாயப்பா உருவாக்கி கொடுத்துட்றேன். இனி ஒவ்வொரு நாளும் உன் எதிர்கால வாழ்க்கையை அழகாக மாற்றுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு அவனுடைய முயற்சியும் உழைப்பும் முன்னேற்றத்தை கொடுக்குதுன்னா அவனுடைய பெருமையும் பேராசையும் கோபமும் அவனை அழிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குன்றத நீ புரிஞ்சுக்கோ. எந்த விதத்திலும் எல்லாரும் உன்னை பெருமையாக பேசணுன்றதுக்காக நீ பெருமையாக நடந்து கொள்ளாதே. அதே போல் யார் எப்படி இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு எல்லாமே கிடச்சிடணுன்ற அந்த பேராசையும் சட்டுன்னு அடுத்தவங்க மேலே கோவப்படுறதும் சண்டை போடுறதும் உன் வாழ்க்கைக்கு அழிவு காலத்தை உருவாக்கிடுன்றதை புரிஞ்சுக்கோ. அதே போல் நீ மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் யாராவது பெருமை பேசிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அமைதியாக அவங்கள உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வச்சிடு. பேராசை உன் மனசில் தூண்டக்கூடிய அதுக்கும் இதுக்கும் வேணும்னே உன்கிட்ட சொல்லி சொல்லி உன் மனசை மயக்கும் மாய விஷயங்களை உன் கண்களில் காட்டுபவர்களிடமிருந்தும் நீ ஒதுங்கி நினைக்க கற்றுக்கோ என் செல்லமே. சில மனிதர்கள் வேணும்னே உன்கிட்ட வம்பு வளர்ப்பாங்க. வேணும்னே உன் வாழ்க்கையில் சூழ்ச்சிகளையும் சதி வேலைகளையும் செஞ்சு உன்னை கோபப்படுத்தி உன்னை மூர்க்கனாக மாற்ற நினைப்பாங்க. இப்படி யாராவது உன்னை ஏதாவது செய்யணும் மாற்றணும்னு நினச்சா அப்படிப்பட்டவங்களிடமிருந்து நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஒதுங்கி நில்லு.
உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் நீ யோசனை செய். தேவையற்ற மனிதர்கள் மாயைகளாக வந்து உன்னை ஆட்கொள்ள முயற்சி செஞ்சாலும் நீ கவனமாக அவர்களிடமிருந்து தப்பிச்சிடணும். இந்த சாயப்பா ஏதாவது ஒரு வழியில் உனக்கு துணையாக வந்து நிச்சயமா உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஒவ்வொரு நாளையும் நீ நிதானமாக கடந்து செல்ல தயாராகு. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் எப்படி செய்யணும், என்ன செய்யணுன்றத சொல்லி கொடுக்க நான் இருக்கேன். இந்த பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதமும் இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைப்பதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னையிலிருந்து உன் எல்லா வேலைகளையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லை, நீ போகிற இடம் ஒவ்வொன்றிலையும் என் பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் கூட உனக்கு நிறைஞ்சி இருக்கும் என் செல்லமே. நீ செய்ய நினைக்கிற காரியங்களை எல்லாம் நிதானத்தோடும் பொறுமையோடும் மகிழ்ச்சியோடும் செய்ய பழகு. என்னை மனசார வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில் எல்லா வேலைகளையும் இந்த சாயப்பா சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை உன்னால் பார்க்க முடியும். அடுத்தடுத்து நீ சந்தோஷப்படும்படியாக இந்த சாயப்பா பல நல்ல நிகழ்வுகளை, மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளை நடத்தி கொடுக்குறேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ நினைப்பதை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை பலமானதாக ஆக்கி தர்றேன். உன் வாழ்வில் இருக்கும் குறைகளை பற்றி யோசிக்கிறத நிறுத்திட்டு உனக்கு கிடைச்ச நிறைவான நல்ல விஷயங்களுக்காக நீ நன்றி சொல்ல கற்றுக்கோ. சாயப்பா நீங்கள் எனக்கு இதை கொடுத்ததுக்கு நன்றின்னு நீ மனசார சொல்லி பழகு. அப்படி நீ நன்றி சொல்லும்போது அதன் மூலமாக இன்னும் உன் வாழ்க்கையில் பல நன்மைகள் வந்து சேரும் என் செல்லமே. நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு கொடுப்பதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எந்த எதிர்மறை எண்ணங்களிலும் சிக்கிக்காம நேர்மறை எண்ணங்களோடு உன்னை வாழ வைக்க தயாராய்க்கோ. உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணுங்கிறது தான் இந்த சாயப்பாவின் விருப்பம். கண்டிப்பாக உன்னாலான முயற்சிகளையெல்லாம் நீ செஞ்சு முடிச்சிட்டீன்னா அதுக்கு பிறகு பொறுமையோட காத்திருக்க கற்றுக்கோ. வாய்ப்புகள் எங்கேயோ இல்லை, உன்னை சுற்றி தான் நிறைய வாய்ப்புகள் நிறைஞ்சு கிடக்கு. அந்த வாய்ப்புகளையெல்லாம் நீ தான் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு அதை உன் வாழ்க்கையில் நீ பயன்படுத்தி கொள்ள உன்னை எப்போதும் தயாராக வச்சுக்கணும். வாழ்க்கையில் பெரிய மாற்றம் எதுவும் தேவையில்லை, ஒரு சின்ன முயற்சியே போதும். அந்த சிறு முயற்சியிலிருந்தே உன் முன்னேற்றத்துக்கான வழியை நான் திறந்து வச்சு உன்னை உயர்த்துவேன் என் தங்கமே. நீ எதுக்காகவும் கலங்காதே. உன் உழைப்பும் நம்பிக்கையும் கண்டிப்பாக உன்னை உயர்த்தியே தீரும். உன் வாழ்க்கையில் நீ அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன். இன்னும் கொஞ்சம் நீ கஷ்டப்பட முடிஞ்சா இதை விட உயர்ந்த நிலைக்கு கண்டிப்பாக உன்னால் போக முடியும். உன் வாய்ப்புகளை நீ தேடி ஓடும்போது உனக்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த சாயப்பா நானே உன் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டுவேன். உனக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்குறேன். நீ எப்போதும் மனசை உற்சாகமாக வச்சுக்கோ. ஒவ்வொரு சின்ன முயற்சியை நீ செய்யும் போதும் அதுக்கான மாபெரும் முன்னேற்றம் கிடைப்பதற்கான வழிகளை இந்த சாயப்பா திறந்து வைப்பேன் என் செல்லமே. உன் பாதையில் நீ உறுதியாக நடந்து போக கற்றுக்கோ. அடுத்தவங்களை பார்த்து நம்மளும் அதே மாதிரி வாழலாம்னு நினச்சி உன் வழியை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ போகும் பாதை தான் உனக்கு சரியான பாதைன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ போய்கிட்டே இரு. உன்னை தடுக்கும் விஷயங்களாக எது இருந்தாலும் அதுக்கு இடம் கொடுக்காம முன்னேறு. உன் குறிக்கோள் நியாயமானது, உன் லட்சியம் நியாயமானது. நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக நீ நினச்சது அனைத்தையும் இந்த சாயப்பாவை நடத்தி முடிப்பேன். அடுத்தவங்க என்ன வேணா குறுக்கு வழியில் வேலை செய்யட்டும், நீ எப்போதும் நேர் வழியை தேர்ந்தெடு. உன்னுடைய வெற்றி மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். நீ எந்த உயரத்தை நோக்கி முயற்சி செய்கிறாயோ அந்த இடத்தை என் அருளால் கண்டிப்பாக அடைவாய். வெற்றிங்கிறது உனக்கு உறுதியான ஒரு விஷயம்ன்றதை புரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக வெற்றி உன் பேரில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. உனக்காக அனைத்தையும் செய்ய இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எப்போதும் ஆக்கப்பூர்வமாக எதையாவது புதுசாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என் செல்லமே. அடுத்தவங்களை குறை சொல்லி
நேரத்தை வீணாக்க வேண்டாம். நீ சொல்கிற வார்த்தைகள் உண்மையாக இருந்தால் மட்டும் சொல்லு. அடுத்தவங்க வேதனையை போக்குவதற்காக உன் வார்த்தைகள் இருக்கணுமே தவிர யார் மனசையும் கஷ்டப்படுத்தும் விதமாக உன் வார்த்தைகள் இருக்க வேண்டாம். வாழ்க்கையில் மாற்றம் வரணும்னு நினச்சினா நீயே அந்த மாற்றமாக மாறு. உன்னை நீ மாற்றிக்கோ. உன் எண்ணமும் செயலும் சுத்தமாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்ல வழியை காட்டுவேன். நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும்படி நான் செய்கிறேன். இந்த சீரடி சாய்பாபாவின் ஆசீர்வாதம் உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும்.